சோனா சுட்டி கதைகள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிங் ஆஃப் ஃபாரஸ்டோட பார்ட் 3 கதை பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கதையோட முன்னோட்டத்தை பார்த்துக்கலாமா? ஒரு காட்டில் ஒரு அம்மா அப்பா சிங்கம் 2 குட்டி சிங்கம் வாழ்ந்து வந்தது. அண்ணன் சிங்கம் பால் எடுக்க போய் ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுது. கடைசியில் ஆறில் அடிச்சுட்டு போன சிங்கம் ஒரு கரையில் ஒதுங்குது. அதை நிறைய மிருகங்கள் அட்டாக் பண்ண பார்க்குது. அப்போ திடீர்னு வந்து ஒரு குரங்கு அந்த சிங்கத்தை காப்பாற்றி தன்னோட மர வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. குரங்கு சிங்கத்துக்கு டீ போர்வெல்லாம் கொடுத்து அதுக்கு காட்டோட விதிகள் தெரியுமா, வேட்டையாட தெரியுமான்னு கேட்குது. சிங்கம் தெரியாதுன்னு சொன்னோடனே குரங்கு பள்ளிக்கூடத்துக்கு சிங்கத்தை கூட்டிகிட்டு போகுது. அந்த பள்ளிக்கூடத்தில் 5 விதமான போட்டி நடக்குது. அந்த 5 விதமான போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட் சொல்கிறாங்க. இதை சிங்கம் தெரிஞ்சுக்கிடுது. முதல் போட்டியில் மீன் பிடித்தல். அதில் சிங்கம் நல்லா கலந்துக்கிட்டு முதல் ப்ரைஸ் வாங்குது. 2வது போட்டியும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த நாள் சூரியன் உதயமாகுது. குரங்கு சிங்கத்துக்கு தேவையான டீ, உணவு எல்லாத்தையும் கொடுத்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுது. சிங்கமும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. பாய் பாபா மாமா, நீ தான் ஸ்கூலில் வின் பண்ண வந்து 2வது போட்டியில் நீ வின் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு. கண்டிப்பா நல்லா பண்றேன். செல்லங்களா பார்த்து போயிட்டு வாங்க. இன்னைக்கு டீச்சர் என்ன போட்டி வைக்க போறாங்கன்னு தெரியல, ரொம்ப பரபரப்பா இருக்கு. எல்லாருக்கும் அத நீ போன போட்டியே ஜெயிச்ச மாதிரி இந்த போட்டி ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன். டீச்சர் என்ன போட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே, அதான ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு போட்டி என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி போன மீன் பிடித்தல் போட்டியில் வின் பண்ண நம்ம அகனத்துக்கு பிரைஸ் கொடுக்கலாம். அப்படி கொஞ்சம் சொல்லிட்டு மைல் டீச்சர் ஃபிஷ் ஷீல்ட் அகனத்துக்கு கொடுக்குது. நன்றி டீச்சர். இன்னியோட போட்டி ஸ்மெல் காம்படிஷன். யாரு தின பொருட்களை ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே மிஸ். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா மிஸ், ரெடி. இந்த போட்டியில் எப்படியாவது அந்த அகனை தோற்கடிக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கே இல்லையா மாதிரி? அந்த மிளகாய் பொடியை மூஞ்சில தூவி விட்டோம்னா அவனால வாசனை பிடிக்க முடியாது. டேங்கப்பா, அது சூப்பர் ஐடியா. அனைவரும் போட்டிக்கு தயாராகுங்கள். அகனுக்கு ஒரு சர்ப்ரைஸ். மிளகாய் பொடி ரெடி. ஐயோ என் கண்கள். இது என்ன அட்டகாசம்! அஹான், இந்த தண்ணனில கழுவு மிளகாய் பொடி எல்லாம் போயிரும். இந்த லிங்கு மரியம் பிடிக்கிறான். புதுசா வந்தவங்கள பிடிக்காது. அவனுங்க இப்படி வம்பில் இருப்பாங்க. ஜாக்கிரதையா இருந்து வாங்க. சரி புரியுது. போட்டிக்கு டீச்சர் கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டுருந்தாங்க. அப்போ மிருகங்கள்லாம் ஜாலியாக கண்ணக்கட்டி விளையாண்டுட்டு இருந்து அகனும் தன்னோட மிளகாய் பொடியெல்லாம் ஆற்றுல கழுவிட்டு மோப்ப சக்தியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா ஆசிரியர் போட்டிக்கு வர மாதிரி எல்லாரையும் அழைச்சாங்க. போட்டி ஆரம்பிச்சு எல்லாரும் லைனா டைனிங் ரூமுக்கு வாங்க. நான் ஒருத்தர் கண்ணையும் கட்டுவேன். அது என்னன்னு ஸ்மெல் பண்ணி சொல்லணும். ஓகே மிஸ். முதல்ல நீங்க மூக்கை நன்றா உபயோகிச்சு சொல்லணும். இப்போ அனைத்து மிருகங்களையும் கண்ணை கட்டிக்கொள்ள சொன்னது. எல்லா மிருகங்களும் கண்ணை கட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் முகந்து பார்த்து ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிச்சாங்க. அதுல நிறைய பொருளை கண்டுபிடிச்சது அகன் தான். அதனால அகனுக்கு காஃபி கொடுத்தாங்க. அகம், இந்த ஸ்மெல் போட்டியை நீதான் மின்ப பொருளையும் கண்டுபிடிச்சிட்டேன். மத்தவங்களை விட நீதான் அதிகமான பொருளை கண்டுபிடிச்சிருக்க. உண்மையான அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. எல்லா மிருகங்களும் அவனை உற்சாகப்படுத்தினாங்க. காஃபியை கொண்டு போய் அவனோட குரங்கு மாமா பாபுட்ட போய் கொடுக்காங்க. குரங்கு மாமா பாபு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டதும் அவனோட நண்பர்களும் சேர்ந்து காட்டுக்கு விளையாட போனாங்க. அப்போ அகன், உனக்கு தெரியுமா இங்க ஒரு மிகவும் அழகான ஒரு இடம் இருக்கிறது. நான் போய் பார்க்கலாம். அப்படியா? இந்த அருவி எவ்வளவு அழகாக இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இது இன்னும் அழகா இருக்கும். வாங்க போகலாம். என்ன அகன், திடீர்னு சோகமாயிட்ட? ஆமா, நான் என்னோட அம்மா அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிற அகன்? தங்கச்சி கூட பால் விளையாண்டுட்டு இருந்தேன்னா அப்போது ஆற்றுல பால் தவறி விழுந்தது. அதை எடுக்க போய் இந்த ஆற்றுல தான் அடிச்சிட்டு வந்தேன். எங்கள் அம்மா அப்பாவை இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா அப்பா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்க. கண்டிப்பா உங்க அம்மா அப்பா உன்னை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஜெஸியும் மிஸ் பண்றேன். நீ எங்க இருப்பப்பா உனக்கு காணாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ இல்லாம நான் விளையாடவே முடியல. சீக்கிரம் வந்துடுறா. கவலைப்படா ஜெசியா, நீ சீக்கிரம் வந்துருவான். தனியாக பிரிந்த இந்த குடும்பம் மீண்டும் இணைந்ததா என்பதை அடுத்த கதையில் பார்ப்போம். பார்ட் 1 பார்ட் 2 டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க.